تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. மிக நீண்ட நாளைக்கு பிறகு அல்லாஹ்ட உதவினால் பெண்களுக்கான இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பணியை இந்த குலத்துக்கு இயலாத ஆட்கள் குற்றத்தை போட்டு உட்கார்ந்து கொள்ளும். இந்த பிரச்சனைகளுக்கு தான் குற்றம் வச்சு இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வகையில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த பள்ளியில் பெண்கள் பயான் நிகழ்ச்சி என்று பல தடவைகள் நடந்திருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான இது பயான் என்று சொல்கிறதையும் விட நாங்கள் ஒரு கிளாஸாக இதை செஞ்சு கொள்வோம். அதாவது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம், ஒரு மாதத்துக்கு 2 தடவை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்குது. ஒரு மாதத்துக்கு 2 தடவைகள். அதில் ஒரு மாதத்தில் வார 2வது ஞாயிற்றுக்கிழமையும் 4வது ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ப்ரோக்ராம் நடைபெறும். ஒரு மாதத்தில் இப்போ நாங்கள் 4வது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெறாது. 2வது ஞாயிற்றுக்கிழமை, ஒரு மாதத்தில் வர 2வது ஞாயிற்றுக்கிழமையும் 4வது ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான செய்தி என்னென்றால், என்னுடைய தலைப்புகள் இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னென்று சொன்னால், ஃபிக்ஹ் சட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் சொல்லுவேன். 2வது தலைப்பு, இன்னொரு தலைப்பு இருக்கிறது, பெண்கள், இஸ்லாம் எதிர்பார்க்கும் பெண்கள் என்றது. ரெண்டுமே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கிளாஸில் இருந்து ஒரு பாடம் படிக்கிறது மாதிரி தான் இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் நடக்கும். அதனால் ஒரு கிளாஸில் உட்கார்றதாக இருந்தால் மிக முக்கியமாக தேவைப்படுறது எழுதுறது. அதனால் அடுத்தடுத்த கிளாஸுகளுக்கு வார நேரத்தில் கட்டாயம் இது மார்க்கம் படிக்கிறது. நாங்கள் கேட்டுட்டு நல்ல ஒரு பயான் என்று சொல்லிவிட்டு இந்த போர்டரை தாண்டி போகிற நேரத்தில் என்ன இந்த கிளாஸில் சொன்னாண்டா ஒன்றும் தெரியும். அந்த மாதிரி இருக்க இயலாது. இந்த சொல்லப்பட்ட செய்திகள் பெருமதியானது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முடியுமான அளவுக்கு ஒரு டியூட் அல்லது ஒரு சிலபஸ் புக் ஒன்று தாரத்துக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுவும் கிடைச்சிட்டா உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டாலும் இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை குறித்து முக்கியமான விஷயங்களை எழுதி கொள்றதுக்கான முயற்சியில் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. ஒரு புக் கொண்டோ ஒரு நோட் புக் கொண்டோ எடுத்துக்கொண்டு ஒரு பேனை ஒன்று எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எழுதியலாட்டி, நீங்கள் கொஞ்சம் வயசான ஆட்களாக இருந்தால் உங்களோட வீட்டில் யார் சரி பெண்கள், இளம் பெண்கள் இருக்கிறதாக இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு எழுத வைங்க. என்றால் இந்த கிளாஸ், ஃபிக்ஹ் கிளாஸ் என்றது ஏன் நாங்கள் இதை தெரிவு செஞ்சோம், ஃபிக்ஹ்ண்டா என்னன்றதை நான் பிறகு விளங்கப்படுத்துகிறேன். இந்த ஃபிக்ஹ் கிளாஸ் என்றதென்றால் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் மட்டும் தருவேன். அதுக்கு முன்னால் 2-3 விஷயம் நான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வகையில் இது நாங்கள் ஏதோ ரியாலு சாலிஹின் மஸ்ஜிதில் லேடிஸ் பயானாம், யாரோ ஒரு ஹஸ்ரத் வாராம் பேசிட்டு போகிறாம் என்று ஒரு காலம் நீங்கள் நினச்சிடாதீங்க. இதை பொறுமதி வித்தியாசமானது. நான் ஏற்கனவே பல உரைகளில் இதை சொல்லியிருப்பேன். ஒரு பயான் நிகழ்ச்சிக்காக வீட்டிலிருந்து ஒரு மார்க்க விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக வீட்டிலிருந்து கிளம்பி வாரது என்றது இஸ்லாத்தில், ஹதீஸில் மிக தெளிவான சில சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. மன் ஹரஜ யல்தமிஸ் ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. மார்க்க விஷயம் ஒன்றை தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி யாராவது ஒரு மனுஷன், அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள, அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒன்றை தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி யாராவது வெளிக்கிளம்பி வந்தால் அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்துக்கு போகிற வழியை இலேசிப்படுத்துகிறான். ஹதீஸ். அதாவது ஷார்ட்கட்டால் சொர்க்கம் போகும். எதில் ஆர்வம் கொண்டால் மார்க்கத்தை படிக்கிறதுக்காக ஆர்வம் கொள்ற, அதற்காக முயற்சிகள் செய்கிற நேரத்தில் அதுக்காக வெளிக்கிளம்பி வாரதுன்றது
நீங்கள் வீட்டிலிருந்து இந்த ப்ரோக்ராமுக்காக வார அந்த வார வழி ஒரு இபாதத், அதுக்காக நன்மை எழுதப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தை தேடி வந்து படிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மலக்குமார்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். ஹத்தல் ஹீதான ஃபில் பஹரி, கடலிலே இருக்கக்கூடிய மீன் கூட அந்த மாய் மனிதர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே சாதாரண ஒரு விஷயமல்ல இந்த விஷயம். இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் டைம் ஒதுக்கி கொண்டு வாரதுன்றது சும்மா வெறுமனே ஒரு பயானை கேட்டுட்டு போகிற ஒரு சிந்தனையில் இருக்காதீங்க. அல்லாஹ்வோட கிருபையினால எங்களுக்கு இஹ்லாஸுடைய எண்ணம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் இந்த பாதை ஷஹீதுகள் போகக்கூடிய பாதை. இந்த பாதையில் வந்து யாராவது திரும்பி போகிற நேரத்தில் அவருக்கு மரணம் சம்பவித்தால் அவருக்கு பேர் என்ன இஸ்லாத்தில்? ஷஹீத். தெளிவான ஹதீஸ். மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வெளிக்கிளம்பி வரக்கூடிய ஒருவர் திரும்பி அவர் போகும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் அல்லாஹ்வோட பாதையில் இருக்கிறான். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அதுக்குரிய பெருமானமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளும். இதை சிரமமாகவோ ஏதோ யாருடைய ஒரு கம்பல்சரிக்கோ இந்த ப்ரோக்ராமுக்கு வாரதல்ல. இதனுடைய பலாபலம் பெரியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூன பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுர் ரஹ்மஹ். யார் ஒரு சமுதாயம் அல்லாஹ்வோட மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி, குர்ஆனை படிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல ஒன்று சேருவாங்களோ, இந்த மாதிரி தான் இதை தான் சொல்கிறாங்க சொல்லலாம். ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வோட மார்க்கத்தை கேட்கறதுக்காக யாரெல்லாம் ஒன்று சேருவாங்களோ, இல்லா நஸலத் அலைஹிமுர் ரஹ்மஹ், அல்லாஹ்வோட விசேஷமான ரஹ்மத் அவர்கள் மீது இறங்குகிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் அவனுக்கு சூழ இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்துல அல்லாஹ் என்ன சொல்லுவானா தெரியுமா? பார்த்தீங்களா, இன்ன இடத்துல இன்னின்ன ஆட்கள் என்னுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க என்று அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட பெருமை பாராட்டி பேசுவானா. அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட பெருமை பாராட்டி பேசுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஒரு வித்தியாசமான விசேஷமான ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபுதுலா, அல்லாஹ்வுக்கு விசேஷமான சிறப்பான மலக்குமார்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் நியமிச்சு வச்சிருக்கிறான். அவங்களோட வேலை என்னன்னா, இந்த உலகத்தில் அப்படியே எல்லா மூல முடுக்குன்னு சுத்துவாங்க. ஏன் சுத்துவாங்க? அல்லாஹ்வோட மார்க்கம் எங்க பேசப்படுகிறது, அந்த சபையில யார் இருக்கிறாங்க என்பதை தேடுகின்றது தான் அவரோட வேலை. அந்த மலக்குமார்கள் உலகத்தில் எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம், மார்க்கத்தை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வோட குர்ஆனை பற்றி பேசுகிறோம், இந்த இஸ்லாத்தை பற்றி பேசுகிறோமோ அதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசுகின்ற சபை. அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் மஜாலிசு திக்ர், திக்ருடைய சபை. திக்ரண்டா நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம் மட்டுமல்ல, அதல்ல. எல்லாரும் கூடி இருந்து கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று கூட்டமாக சொல்றது மட்டுமல்ல திக்ர். திக்ர் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஞாபகப்படுத்துகின்ற எல்லா சபைக்கும் பேர் திக்ர். நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு 4 பேர் சேர்ந்து கொண்டு மார்க்கத்தை பேசியிருக்கிறீங்களா, திக்ர். நீங்கள் 5 பேர் ஒரு குர்ஆனை ஓதி அதோட தர்ஜுமா வாசி அதோட விளக்கங்களை எடுத்துக்கொண்டு உங்களோட வீட்டில் அப்படி ஒரு மஜ்லிஸ் ஒன்று இருக்கா, திக்ர். இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்குமார்கள் உலகத்தில் அல்லாஹ் நியமிச்சு வச்சிருக்கிறார். இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்தி ஃபுதுலா, சிறப்பான மலக்குமார்கள் சொல்லுதா சொன்னார்கள். சிறப்பான மலக்குமார்கள், நீந்துகின்ற அங்கும் இங்குமாக திரிகின்ற மலக்குமார்கள். அல்லாஹ்வுடைய அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை நீங்க திரிஞ்சி பாருங்க. உலகத்துல யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிற சபையில உட்காருவார்கள், யாரெல்லாம் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், இவங்களை தேடுங்க அவர்களுக்காக சொல்லப்பட்ட பொறுப்பு. அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதான். அவங்க வருவார்கள், வந்து இப்படியான மஜ்லிஸுகளை கண்டா உடனே அல்லாஹ் கிட்ட போவார்கள். இது ஹதீஸ். உடனே அல்லாஹ் கிட்ட போவார்களாம். போயிட்டு அல்லாஹ் கிட்ட அந்த ரிப்போர்ட் கொடுப்பார்கள். அவரோட வேலை தான், யா அல்லாஹ்
உலகத்தில் இப்படி ஒரு சபையை கண்டேன், இன்ன இடத்துல இன்ன மனிதர்கள் இன்ன ஆட்கள் ஃபுலான் இப்னு ஃபுலான் இன்னாருடைய மகள் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு மார்க்கத்தை பேசுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் கேட்பானாம் மலக்குமார்கள்ட்ட, அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? அல்லாஹ் தெரியாம கேட்கல, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தால் அல்லாஹ் கேட்கிறார். அப்படி எல்லாம் இருந்து கொண்டு அவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த திக்ருடைய சபையில என்ன பத்தி, என்னுடைய குர்ஆனை பத்தி, என்னுடைய மார்க்கத்தை பத்தி பேசுறாங்கண்டா எதை எதிர்பார்த்து அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்? யா அல்லாஹ், உன்னுடைய மக்ஃபிரத்தை எதிர்பார்த்து, உன்னுடைய இரக்கத்தை எதிர்பார்த்து, உன்னுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து, நீ மன்னிக்கணும் என்று சொல்லி எதிர்பார்த்து அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவானா, அறிவியுங்கள் அவர்கள் எல்லோரையும் நான் மன்னிச்சிட்டேன். அவர்களை அறிவியுங்கள், அவங்க எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் திருப்பி கேட்பானா, அவர்கள் என்னை கண்டிருக்கிறார்களா? இல்லையா அல்லாஹ், உன்னை காணல, அவர்கள் இன்னும் காணல. என்னை கண்டால் எவ்வாறு இருப்பார்கள்? உன்னை கண்டால் இதையும் கூட அவர்கள் திக்ர் செய்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மலக்குகளோடு இப்படி பேசிக்கொள்வான் என்று சொன்னாங்க. அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து வருகிறது இன்னொரு செய்தி, ஆச்சரியமான ஒரு செய்தி. யா அல்லாஹ், அந்த மஜ்லிஸ்ல நாங்க போய் உட்கார்ந்தோம், மலக்குமார்கள் சொல்வார்களாம், அந்த மஜ்லிஸ்ல அந்த பயான் சபையில நாங்க போய் உட்கார்ந்தா அந்த சபையில சிலர் வந்திருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் வந்தார்கள், அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரல. பயான் ஒன்று நடக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிறது, அந்த சபையில் உட்காரத்துக்காக வேண்டி வரல, வேறொரு தேவைக்காக வந்தார். வார நேரத்தில் அப்படி அந்த சபையை தாண்டி போனார், அல்லது அந்த சபைக்கு வேறொரு நோக்கத்துக்காக வந்து அந்த சபையில எதேர்ச்சையாக அவர் உட்கார்ந்து கொண்டார். இவருக்கும் அந்த சிறப்பாண்டு கேட்டாங்க மலக்குமார்கள். அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, பயான் நிகழ்ச்சிக்காகவோ இந்த நிகழ்ச்சிக்காகவோ வந்தவர்கள் அல்ல, திக்ருடைய இந்த மார்க்கத்தை பேசணும், பேசுகின்ற சபையில கலந்து கொள்ளணும் என்ற நோக்கத்துக்காக வந்தவர்கள் அல்ல. அவர் வந்தார் வேறொரு தேவைக்கு. கண்ணுல கண்டது ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது, ஏதோ யாரை சந்திக்க வந்த நேரம் உட்கார்ந்து கொண்டார். இவருக்கும் அந்த சிறப்பான கேட்டால் அல்லாஹ் சொல்லுவானாம், அவரையும் நான் மன்னித்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுமுல் கௌம் லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும். அந்த மனிதர்கள் யார் தெரியுமா? அவர்களின் சபையில் உட்காருவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற சபை என்பதாக அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சர்வசாதாரணமாக இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்றத சாதாரணமாக நாங்கள் பயானை கேட்டுட்டு போறோம் என்ற நினைவு மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இது மிக 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 சிறப்பான ஒரு சபை. இது மட்டுமல்ல, இது மாதிரி நீங்க என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசப்படுகின்ற, மார்க்கம் சொல்லப்படுகின்ற என்னென்ன சபைகள்ல கலந்து கொள்றோமோ அது அத்தனை சபைக்கும் இதுதான் சிறப்பு. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள். இந்த இடத்துல மலக்குமார்கள் சூழ்கின்ற சபை இந்த சபை. அதனால இன்ஷா அல்லாஹ் இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுது எந்த வேலை இருந்தாலும் இது தனி ஒரு நிகழ்ச்சியாக நீங்க செஞ்சு கொள்ளணும், உங்களோட கேலண்டர்ல வச்சுக்கொள்ளணும். இந்த நாளில் சில நேரம் கல்யாணம் வரலாம், விசிட்டின் வீடு வரலாம், விசிட் வரலாம், இதெல்லாம் வரலாம். ஆனால் அதையும் விட சிறந்தது ஜஸ்ட் ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் தான். மிக நீண்ட நேரம் இந்த பயானெல்லாம் செய்ய மாட்டோம். ஒரு 40 நிமிஷம் நீங்க உட்கார்ந்து கொண்டா போதும். அதனால இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்து கொள்றதுதான் நீங்க எங்களுக்கு தரக்கூடிய உற்சாகம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க இந்த விஷயத்துல தெரிஞ்சு கொள்ளணும். அதுல மிக முக்கியமானது, முடியுமான அளவுக்கு நீங்க வாரது மாதிரி இன்னும் யாரையாவது ஒருவரையோ 2 பேரையோ எத்தனை பேர் உங்களுக்கு கூட்டிக்கொண்டு வரையணுமோ இந்த சபைக்கு முடியுமான அளவுக்கு உங்களோட பொருளாதாரத்தை செலவழிச்சு சரி இந்த இடத்துக்கு அவர்களை கூட்டிக்கொண்டு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹுமுரின் நஅமீ. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? தபூக் யுத்தத்தில் சொன்னாங்க. தபூக் யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் சஹாபாக்கள் தூங்குற நேரத்தில் காலையில் எழும்பினா யுத்தம் ஸ்டார்ட். ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்காக சஹாபாக்களை தயார்படுத்துவார்கள். அந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் தலபதியாக கலந்து கொள்ளல.
அந்த யுத்தத்தில் யாரோ ஒருவரை தலைவராக நியமிப்பேன் என்று ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் நான் இந்த யுத்தத்துக்கு யார் தளபதி என்பதை நான் அறிவிப்பேன் என்று ரசூலுல்லாஹ் இரவு நேரம் சொல்லி வச்சாங்க. அந்த நேரத்தில் பெரிய பெரிய சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஓ நாளைக்கு காலையில் ரசூலுல்லாஹ் என்ன தலைவராக நியமிச்சால், எனக்கு அந்த பாக்கியத்தை தந்தால், இந்த சபையை வழி நடத்தக்கூடிய தலைமைத்துவத்தை எனக்கு தந்தால் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்று மிச்ச ஆசைப்பட்டாங்க. இரவு நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், காலையில் சுபஹ் தொழுதுக்கு பின்னால் தபூக்குடைய யுத்தம் ஸ்டார்ட். ரசூலுல்லாஹ் அணியாக வச்சார்கள் சஹாபாக்களை. யுத்தம் அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும். சஃப்ல தொழுகையில் நிற்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பேலினுக்கு அப்படி வைப்பாங்க. உமர் இப்னு கத்தாப் சொல்கிறார், நான் ரசூலுல்லாஹ்வை இப்படி எட்டி பார்க்கிறேன். இப்படி ரசூலுல்லாஹ் என்ன கூப்பிடணும், உமர் நீங்க வாங்க, நீங்க தான் இந்த வாழை பிடிங்க, நீங்க தான் தளபதி. அதாவது தலைமைத்துவ ஆசை அல்ல, அப்படி நினைக்க கூடாது. அவருக்கு தலைமைத்துவ ஆசை வரல. தலைமைத்துவ ஆசை யாருக்கும் வரக்கூடாது, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அவருக்கு ஆசை என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் அவ்வளவு சிறப்பு சொன்னாங்க. அதுக்கு அந்த சிறப்புக்கு நான் வரணும் என்று உமர் இப்னு கத்தாப் சொல்றார். நான் அப்படி அங்களை பார்க்கிறேன், இங்களை பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்ப என்னத்தான் கூப்பிடுவாங்க, என்ன என்ற மூஞ்ச பார்க்கிறாரு, அப்படி என்ற ஆசை அவருக்கு. ரசூலுல்லாஹ் யாரை கூப்பிட்டாங்க, யா அலி, அலியே வாங்க, இந்தாங்க பிடிங்க இந்த வாள். அந்த வாளை கொடுத்துட்டு சொன்னாங்க இந்த வார்த்தையை, யா அலி லஅய்யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன். ஏ அலியே, உங்கள் மூலம் அல்லாஹ் ஒருவனுக்கு இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை, ஒரு நலவை, ஒரு நேர்வழியை நீங்க சொல்லி உங்கள் மூலமாக உங்களை பார்த்து உங்கள் மூலமாக யாராவது ஒரு நேர்வழியை கற்றுக்கொண்டால், உங்கள் மூலமாக யாராவது ஒருவர் நேர்வழியை அடைஞ்சு கொண்டால், கைருன் லக மின் ஹுமுரின் நஅமி. இந்த உலகத்தில் சிவந்த ஒட்டகைகள், சிவந்த ஒட்டகை என்று பாலைவனத்தில் ஆக ரொம்ப அரிதானது. இந்த காலத்தில் பென்ஸ் கார்களை விட பெருமதியானது. இந்த சொத்துக்கள் கிடைப்பதை விட அலியே உங்களுக்கு மிகச்சிறந்தது. அதனால தஅவா என்பது ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்வையில் ஆண்களுக்கு எப்படி முக்கியமோ அது மாதிரி உங்களுக்கு முக்கியம். நீங்க படிச்ச செய்தியை இன்னொருத்தருக்கு கொண்டு போய் எத்தி வைக்கிறது, அல்லது அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது, இதுல கிடைக்கிற நன்மை இருக்குதே, சுப்ஹானல்லாஹ். சில நேரம் நாங்க மரணிச்சிருவோம், சில நேரம் நாங்கள் கபுராளிகள். இமாம் ஷாஃபி அல்லது இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருது. உலகத்தில் ஆக பெரிய மூதேவி யார் தெரியுமா, ஆக பெரிய நஷ்டவாளி யார் தெரியுமா, அவனை மாதிரி மூதேவி யாருமே இருக்காது. யாரெண்டா, மௌத்தாகினத்துக்கு பிறகும் அவன் கபுராளியாக இருக்கும் பொழுது அவனுக்கு பாவம் வந்து கொண்டிருப்பானே, அவன் செய்யாத பாவத்துக்காக அவன் கபர்ல வேதனை செய்யப்படுவானே, இவன் தான் உலகத்துல மூதேவி என்றான். அது எப்படி? உலகத்துல அவன் மூலமாக ஒரு பாவத்தை ஒருத்தன் பார்த்து அதை செஞ்சான். நான் ஒரு பாவத்தை செய்றேன், யாரோ அதை பார்த்துட்டாங்க, என் மூலமாக அந்த பாவத்தை பழகிவிட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நான் ஒரு புகைத்தல்காரன், சிகரெட், எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அதை பழக்கிறேன். எனக்கு பக்கத்தில் இருக்க அந்த புகைத்தல் பழக்கம் இல்லாத ஒருவரை நான் பழக்குகிறேன், அல்லது நான் குடா குடிக்கிறேன்னு வச்சுக்கணும். இது பிள்ளை தான், சும்மா உதாரணத்தை சொல்றேன், சரியா? பெண்களோட பகுதியில் நீ சிகரெட் சொல்லி வேலில்லை, குடாக்கன்னு வச்சுக்கொள்வோமே, இதாங்க கொஞ்சம் தான், கொஞ்சம் அப்படி என்று கொடுத்தா அது பழகிட்டால் அதிலே அவர்கள் தொடர்ந்து இருந்து விட்ட நாங்கள் கபுராளிகள். அவங்க குடிச்சு கொண்டே இருப்பாங்கண்டா, அதனுடைய சயின்ஸ் அல்ல, அதனுடைய எல்லாம் பாவம் எல்லாம் நான் கபுராளியாக இருக்கும் வரைக்கும் எனக்கு வந்து கொண்டே இருக்கு. நான் செய்யாத பாவம், நான் செய்யாத குத்தம். இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இவன் தான் உலகத்துல ஆகப்பெரிய மூதேவி, நஷ்டவாளி. இதே மாதிரி உலகத்துல ஆகப்பெரிய சயீத், ஸ்ரீதேவி, நல்ல மனிதன் யார் தெரியுமா? உலகத்துல அவன் செய்யாத ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து அவருடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஒன்றுதான் செஞ்சான், ஆனா அவன் கபராளியாக இருக்கும் பொழுது அவனுக்கு அவன் செய்யாமலே நன்மை வந்து கொண்டே இருக்குது. ஒருத்தரை கூட்டின்னு வந்தீங்க இந்த இடத்துக்கு, அவங்க இந்த மார்க்க சபையில கலந்து கொண்டே இல்லை, வந்து உட்கார்ந்தார், மார்க்க விஷயத்தை கேட்டார், ஆசை வந்தது,
தொடர்ந்தும் வருகிறார். நாங்க மரணிச்சிட்டோம். அந்த பொம்பளை வந்து மார்க்கத்தை படிச்சு இன்னும் 4 பேருக்கு சொல்லி இன்னும் 10 பேருக்கு சொல்லி ஏதோ ஒரு அடிப்படையில் இஸ்லாத்துல ஒரு விஷயத்தை படிச்சு கொண்டாங்கண்டா, நாங்க கபராளியாக இருந்தாலும் அவங்க செய்கின்ற நன்மை எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் தஅவாவுடைய பிரதிபலன். அதனால படிச்ச விஷயத்தை நாங்க மட்டும் வந்து கலந்து கொள்ளணும் என்ற ஒரு எண்ணம் இல்லாம தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இந்த பள்ளி முழுக்க, இந்த இடம் முழுக்க, இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெண்கள் இந்த மார்க்க நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும். நான் ஒருத்தரை கூட்டிக்கணும் வருவேன், நான் 2 பேரை கூட்டிக்கணும் வருவேன், நான் ஒரு 10 பேரை கூட்டிக்கணும் வருவேன். அவர்களுக்கு இந்த மார்க்கம் போய் சேரணும் என்ற ஒரு இஹ்லாஸான எண்ணத்தை இப்பவே நீங்க நியத்தாக வச்சுக்கோங்க. அது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பான். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், அல்லாஹு தஆலா இந்த இடத்துல எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை நாடி இருக்கிறான் என்ற அர்த்தம். அல்லாஹு தஆலா மனிதனுடைய உள்ளத்துல 2 வகையான உள்ளம். ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்மையின் பக்கம் ஆசை காட்டுகின்ற உள்ளம். இன்னொரு கூட்டம் இருக்கு, நன்மையின் பக்கம் வெறுப்பான ஒரு உள்ளம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு அழகான ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஒரு தோட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த தோட்டத்தில் ஒரு சஹாபியோட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தோட்டத்தின் கதவை வந்து ஒருத்தர் தட்டினார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரோ ஒருவர் தட்டுகிறார், கதவை திறந்து சொல்லுங்க, அவர் சுவர்க்கவாதி என்று சொல்லுங்கொண்டார். ரசூலுல்லாஹ் யாருன்னு காணல, ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தோட்டத்தில் வேலை செய்யற அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, கதவு தட்டுறவரை கதவு திறந்து எடுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் நீங்க சுவர்க்கவாதி என்று சொன்னார் என்று சொல்லி அவரை கூப்பிடுங்கன்னார். அவரை வைத்து திறந்து பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் அவங்கள சுவர்க்கவாதி என்றார். வந்தார் அபூபக்கர் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. திருப்பி ஒரு கதவை தட்டுகிறார். இதே செய்தியை ரசூலுல்லாஹ் அந்த தோட்ட தொழிலாளிக்கு சொன்னாங்க, போங்க திறங்க, வாரவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கொண்டார். திறந்து பார்த்தா உமர் இப்னு கத்தாப் உள்ள வர சொன்னாங்க. திருப்பி 3வது தட்டினாங்க, திறந்தா உஸ்மான் இப்னு அஃபான். 3 சஹாபாக்கள். திருப்பி 4வது தடவை ஒருத்தர் தட்டினார், திறந்தா அலி இப்னு அபி தாலிப். இப்படி 10 பேர் தட்டவும் திறக்கவும் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லணும். நீண்ட ஹதீஸ் சொன்னது. ரசூலுல்லாஹ் எல்லா சஹாபாக்களையும் வச்சு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அதுல கலா கதரை பத்தி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டான், இந்த உலகம் படைக்கிறதுக்கு 40,000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் எழுதிட்டான். யார் சுவர்க்கவாதி, யார் நரகவாதி, நீங்க எவ்வளவு காலம் வாழ்ற, நீங்க எத்தனை பிள்ளைகளை பெக்கிற, நீங்க எங்க வாழ்ற, எல்லா ஜாதியும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், எழுதி வச்சுட்டான். உமர் இப்னு கத்தாப் கொஞ்சம் விவரமான ஆள். அவர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான் என்றார். சுவர்க்கத்தையும் நரகத்தையும் இன்னார் சுவர்க்கவாதி இன்னார் நரகவாதி, என்னத்துக்கு இப்ப எங்களுக்கு நாங்க என்னத்துக்கு சொல்லணும்? இப்ப அல்லாஹ் எழுதிட்டானே, இவர் சுவர்க்கவாதி இவர் நரகவாதி என்று அல்லாஹ் எழுதி தீர்மானித்து விட்டான் என்றால், தீர்மானம் முடிந்து விட்டதென்றால் வஃபீமல் அமல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இவ்வளோ சிரமப்பட்டு கொண்டு ஃபஜ்ருக்கு வாரதும் தொழுகிறதும் இபாதத்து செய்யறதும் ஜக்காத் கொடுக்கறதும் இந்த வேலையெல்லாம் என்னத்துக்கு? ரசூலுல்லாஹ் ஒரு நல்ல ஒரு செய்தி சொன்னாங்க, இஅமலு, உமரே அமல் செய்யுங்கள், வகுல்லுன் முயஸ்ஸர் லிமா குலிக லஹு, உங்களை சுவர்க்கவாதியாக அல்லாஹ் படைச்சிருந்தா சுவர்க்கத்துக்குரிய வேலைகளை செய்வதற்கான ஆர்வத்தை அல்லாஹ் உங்கள் உள்ளத்து தருவான். உங்களை நரகவாதியாக அல்லாஹ் படைச்சிருந்தா உங்களுடைய உள்ளத்தில் எதன் தெரியுமா ஆசையா இருக்கும்? இந்த தொழுகை எல்லாம் விருப்பமா இருக்காது, இந்த திக்ருடைய சபைகள் எல்லாம் விருப்பமா இருக்காது, இதெல்லாம் பாவமோ அந்த பாவத்தின் பக்கம் உங்களை இருக்கும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க ரோங் சைட்ல போறீங்க. உங்களுக்கு தொழுக ஆசை, இந்த மார்க்கம் ஆசை, இந்த இஸ்லாம் ஆசைன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தாரான், சுவர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுகிறான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா இது மாதிரி சந்தர்ப்பங்களை எங்களுக்கு அமைச்சு தாரது என்பது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நலவின் பக்கம் எங்களை அழைக்குகிறான்.
இது ஹிதாயத். உலகத்துல ஹிதாயத்தையும் விட பெருமதியான ஒன்றுமே உலகத்தில் இல்லை. முஸ்லிம்களை பொறுத்த வகையில பெரும் பெரும் செல்வந்தன், சல்லிக்காரன், கோடான கோடி பெரிய சொத்துக்காரன், ஹிதாயத் இல்லாவிட்டால், ஹிதாயத் இல்லாமல் மரணிச்சால் ஜீரோ, ஒன்றுமே பெருமதி இல்லை. ஹிதாயத் என்பது அல்லாஹ்ட்ட நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளை அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு துவா. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா? இல்லை, நபி கேட்டார். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டுகின்ற நாயனே, சப்பித் கல்பி அலா தீனிக, ஏண்ட உள்ளத்தை உண்ட மார்க்கத்தின் பக்கம் நிலையாக என்னை வைத்து விடுவாயாக. பயந்தாங்க ரசூலுல்லாஹ். எந்த சந்தர்ப்பத்திலையும் உள்ளம் பிறண்டுமோ என்று பயந்தாங்க. அதனால ஹிதாயத் என்பது மிக முக்கியமானது. அந்த ஹிதாயத்துடைய வாசல் தான் எங்களுக்கு துறப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு வாரத்துக்குரிய ஆசையும் ஆர்வமும் எங்களுக்கு இருக்கின்றால், அதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைச்சு தந்திருக்கிறான் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா. சஹாபாக்கள் சொல்லுவார்களாம், யுத்த களங்கள் என்ன சொல்லுவாங்களாம், யுத்த களங்கள்ல என்ன சொல்லுவாங்களா, யுத்தத்தை பார்ப்பாங்க, கடுமையான கஷ்டம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, தின்றதுக்கு ஒன்றும் இல்லை, எதிரிகள் பெரிய பட, அப்படியான இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம். இந்த சிரமத்தை பார்த்து அல்லாஹ் எங்களை வழிகேட்டிலிருந்து பாதுகாத்தானே, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதனால எந்நேரமும் அல்லாஹ்ட்ட ஹிதாயத்தை கேட்கும். ஹிதாயத்து மிஸ் ஆகினால் உலகத்தில் எவ்வளவு அமல் செஞ்சும் வேலையில்லை. ஹிதாயத் என்பது அல்லாஹ் ஏண்ட ஹிதாயத்தை உங்களோட யார்ட கையிலையும் வச்சில்லை, உங்களோட ஹிதாயத்தை எங்கட யார்ட கையிலையும் வச்சில்லை. ஹிதாயத்துக்கு பொறுப்பாளன் அல்லாஹ். குர்ஆன் சொல்லுகிறது, ஹிதாயத்துக்கு பொறுப்பாளன் அல்லாஹ். யாரெல்லாம் அல்லாஹ்ட்ட ஹிதாயத்தை கேட்பானோ, அதற்கான முயற்சி செய்வார்களோ, நிச்சயமாக நேர்வழி அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எங்கள்கிட்ட யாரெல்லாம் முயற்சி செஞ்சு கேட்பாங்களோ, எதை கேட்பாங்களோ, அவர்களுக்கு வழியை நாங்கள் திறந்து கொடுப்போம். அல்லாஹ் ஆயத். அதனாலதான் வாளை உருவி கொண்டு வந்தார் யார்? ரசூலுல்லாஹ் கொல்ல வந்தாங்க. யார் வந்தாங்க? ரசூலுல்லாஹ் கொல்ல வந்த சஹாபியார் தெரியாம வரலாறுல யாரு? உமர் இப்னு கத்தாப். ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்த சஹாபி. எங்க அவர் கொல்றேன் என்று எழும்பி கொண்டு வந்தவர். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். பெரிய கலீஃபா உமர் சொர்க்கவாதி. அவருடைய ஆரம்பம் ஹிதாயத்தை நினைச்சுமிக்கல. அல்லாஹ்ட ஏற்பாட்டில் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நாடி இருந்தால், ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்தவருக்கு அல்லாஹ்ட ஹிதாயத்தை நாட்டமாக இருந்தது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல் அவருடைய கடைசி காலம் வரை யாருடைய? ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிப் எவ்வளவு பாதுகாத்தார். ஆரம்ப காலம் மக்காவுல அவர் சப்போர்ட் பண்ணினது மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. அவர் இருந்ததனால ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச பாதுகாப்பை யாரும் கொடுக்கல. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு சப்போர்ட் பண்ணினாங்க. அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வோட வாப்பாட சகோதரன், பெரியப்பா. ரசூலுல்லாஹ்வோட வாப்பா தான் கடைசி. அந்த குடும்பத்துல கடைசி யாரு? எல்லாரும் ஷாச்சான்றாங்க. ஷாச்சா இல்ல, ரசூலுல்லாஹ்க்கு ஷாச்சா இல்ல. ரசூலுல்லாஹ்வோட வாப்பா தான் கடைசி, அப்துல்லா தான் கடைசி. அவருக்கு 9 நானமார். அதுல அபூ தாலிப் ஒருவர். அபூ தாலிப் அவருக்கு கொடுத்த செக்யூரிட்டி, ரசூலுல்லாஹ் கொடுத்த செக்யூரிட்டி உலகத்துல வேற யாரும் கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வோட உயிர் வாழ்கின்ற நாட்கள் வேற யாரும் கொடுக்காத அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலையில தண்ட மகன் அலி இப்னு அபி தாலிப ரசூலுல்லாஹ் படுக்கிற இடத்துல படுக்க வச்சு ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தாங்க. தப்பித்தவர் யாராவது ஈட்டி அடிச்சு கொண்டா என்னுடைய மகனுடைய உயிர் போகட்டும், முஹம்மத் பாதுகாக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த பாதுகாப்பு. மரணப்படுக்க அபூ தாலிப் கடைசி நேரம் தலைமாட்டில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டு, யா அம், என்ற பெரிய தந்தை, என்ற வாப்பாட சகோதரனே, பெரியப்பா, குல் லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள்லாம் இப்ப இந்த நிமிஷம் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மட்டும் நீங்க இப்ப சொல்லுங்க. உஹாஜ்ஜு லக இந்தல்லாஹி யௌமல் கியாமah.
மறுமையில உங்களுக்காக பிரத்யேகமாக நான் அல்லாஹ்ட்ட வாதாடுவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்காக மட்டும் நான் அல்லாஹ்ட்ட வாதாடுவேன். இப்ப சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்லவே இல்லை. கால் மாட்டுல அவருடைய கூட்டாளிமார் குறைஷி பெரியவர்கள் என்ன சொன்னாங்க? இவ்வளவு காலமாக சிறப்பாக கண்ணியமான மனிதராக இந்த குறைஷி குலத்துல வாழ்ந்து நீங்க மரணிக்கின்ற பொழுது புதுசாக வந்த இந்த முகம்மதுடைய மார்க்கத்தை ஏற்று வழிகட்டவனாக, அவனோட பார்வையில வழிகட்டவனாக நீங்க மரணிக்க போகின்ற அவப்பேரை நீங்கள் எடுக்க போகிறீர்களா என்று கேட்டார். அப்படி கடைசியில சக்கராத்து போற நேரத்துல கடைசியாக ஒரு பார்வை பார்ப்பார்கள். மேல பார்ப்பாங்க, பக்கத்துல பார்ப்பாங்க, அப்படியே ரூ அடங்கும். இதான் ரூ அடங்குற முறை. அப்படி பார்த்தார், எட்டி பார்த்தார், அன்னாருக்கு பார்த்தார், கையை உயர்த்தி சொன்னார், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய அப்பன் பாட்டன்மார் எந்த மார்க்கத்தில் மரணித்தார்களோ அதுல நான் மரணிக்கிறேன் என்றார். சிலை வணக்கத்தில் மரணிச்சார். ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி எழுதார்கள். அழுதுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஜத்துஹு ஃபீ லௌதாஇன் நார், நரகத்தின் அதல பாதாளத்தில் இவரை நான் காண்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். நாளை மறுமையில ஆக குறைவான வேதனை கொடுக்கப்படுகின்ற ஒரு மனிதர் அவர் தான். அவருக்கு மட்டும்தான் குறைஞ்ச வேதனை. என்ன வேதனை? நெருப்பால் ஒரு செருப்பு அணியப்படும். அவர் அந்த செருப்பை அணிவார். அணிகின்ற சூட்டின் காரணமாக தலைக்குள் இருக்கக்கூடிய மூளைகள் எல்லாம் கரைஞ்சி விழும். ஆக கடைசி வேதனை அவருக்கு தான். சிம்பிள் வேதனை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஜத்துஹு ஃபீ லௌதாஇன் நார், நரகத்தின் அதல பாதாளத்தில் காண்கிறேன்ப்பா இவரை. அப்ப ஜிப்ரீல் வந்தார். அப்ப ஜிப்ரீல் வந்து சொன்னார், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்க விரும்புற எல்லாருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க மாட்டான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, உங்களோட உள்ளத்துல விருப்பமா இருக்கும், அவங்க முயற்சி செய்யல, அவங்க அல்லாஹ்ட வழிக்கு வரல, நீங்க விரும்பினீர்கள் தான், முயற்சி செய்தீர்கள். நீங்க முயற்சி செய்து அவங்க விருப்பம் இல்லாட்டி, அவங்க அதற்கான முயற்சி எடுக்கலாட்டி அல்லாஹ் ஹிதாயத்தை நாட மாட்டான். வலக்கின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுவானோ அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். எனவே ஹிதாயத் நீங்க நம்பிடாதீங்க யாரோ ஒருவருடைய கையில. எங்கட ஊருக்கு நடந்துக்கிற பிரச்சனையுமே தான். தாராது இந்த மக்காவில இருந்து, இல்லாட்டி இந்த மிஸ்ர்ல இருந்து, இல்லாட்டி இந்த ஜோர்தான்ல இருந்து வெள்ளையும் சொல்லையுமா ஒரு ஆடை அணிஞ்சு கொண்டு ஒருத்தர் வந்துட்டாரண்டா அவருடைய கையை பைத்து மூக்குறது. என்னது? இவர் வந்துட்டார், எங்கட ஊருக்கு செழிப்பு, எங்கட வீட்டுக்கு பரக்கத்து, அவருக்கு விருந்து கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. நான் சொல்லுவாரு, எங்கட ஊருடைய எண்ணம், எங்களுடைய சில மனிதர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இன்னார் என்னுடைய கையை பிடிச்சா, அல்லது இன்னாருடைய கையை பிடிச்சு நாங்க பையத்து வாங்கினா, அல்லது இன்னார் என்னை ஆசீர்வாதம் பண்ணினா எங்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைச்சிடும் என்று நினைக்கிறாங்க. அப்படி ஒரு நேர்வழி கிடையவே கிடையாது. நேர்வழியை நீங்க தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அந்த நேர்வழி நேர்வழிக்கான பாதையை அல்லாஹ் தான் உங்களுக்கு திறப்பான். அதற்கான அவகாசங்களை தருவான். அந்த அவகாசத்துல ஒன்று என்னதான்? இந்த மார்க்க சபைகள்ல கலந்து கொள்றதுக்கும் அதற்கான விருப்பமும் அதற்கான தேவையும் தேட்டமும் வருகிறது இருக்கிறதே, இதை வச்சு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான முயற்சியை நீங்க எடுக்கணும்ன்றதுக்கு நான் இவ்வளவு தூரம் நான் இந்த செய்திகளை சொல்றேன். அதனால இதுக்கு பின்னால வாரவங்க கட்டாயமாக யாரு சரி ஒருவரை சரி கூட்டிடுவாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கான முயற்சி எப்படி சரி செய்வோம் என்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கையும் தான், நீங்க எங்களுக்கு செய்யற ஒரு சப்போர்ட்டும் தான். இப்ப நாங்க எங்களோட தலைப்புக்குள்ள வரோம். என்ற தலைப்பு ஃபிக்ஹ் சட்டம். நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு 40 நிமிஷம் தான் இந்த பயான், எனக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ள நான் சேர்த்து முடிச்சிடுறேன். ஏன்னா மிச்சம் பேச போனால் கொஞ்சம் டயர்டாகும், உங்களுக்கும் சலிப்பாகும். மிச்ச நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் கூட மிச்ச நேரம் ரசூலுல்லாஹ் பேச மாட்டான். தேவைப்பட்ட சந்தர்ப்பங்களை நான் விரிவாக பேசுவோம். சரி, என்னுடைய தலைப்பு ஃபிக்ஹ் சட்டம். என்ன ஃபிக்ஹ் சட்டம் என்றால், இஸ்லாத்தை நீங்கள் எடுத்தால் இஸ்லாம் 2 பார்ட்ஸ், 2 பகுதி தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் எழுத வேண்டிய செய்தி நீங்கள் பிறகு எழுதிக்கோங்க. ஆனால் நல்லா கவனமாக கேட்டுக்கோ. நான் இன்ஷா அல்லாஹ் ஏனுமான முடியுமான அளவுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் நான் டியூட்டர் செஞ்சு தரேன். இஸ்லாம் 2 பகுதி. அதாவது மிக முக்கியமாக பிரித்தா இஸ்லாத்தில் 2 பகுதி.
அந்த 2 பகுதியை இஸ்லாம் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த ஹதீஸை சொல்கிறோம், கவனமாக கேளும். ஹதீஸு ஜிப்ரீல், ஜிப்ரீல்ட ஹதீஸ்ன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. யார் சார் கேள்விப்பட்டீங்க? அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஹதீஸில் சில ஹதீஸ்களுக்கு ஆள்க பேர் வைப்பாங்க. ஹதீஸ் உஸ்மான், உஸ்மான் த ஹதீஸ், ஜிப்ரீல் த ஹதீஸ், இன்னார் த ஹதீஸ், இன்ன ஹதீஸ் என்று பேர் வைப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த டாபிக்ல அது வித்தியாசமான விசேஷமான ஒரு ஹதீஸ். ஹதீஸ் ஜிப்ரீல், இது ஜிப்ரீல் த ஹதீஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவித்த ஹதீஸா? இல்லை, அப்படி எல்லா அர்த்தம். ஏன் இதுக்கு ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொன்னாங்க என்றதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு இந்த ஹதீஸை பார்த்து முடிகிற நேரத்தில் என்ன செய்யும்? முழு விளங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு சபையில சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார். ஜா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார். ஷதீது பயாது சியாபி, வெள்ளை வெள்ளேரண்டு ஆடு அணிஞ்ச ஒரு மனுஷர் வந்தார். சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. வெள்ளை வெள்ளேரண்டு ஆடு. ஷதீது சவாது ஷஅரி, இந்த முடி இருக்கிற முடி, அவருடைய முடி கண்ணே கருப்பு, ஒரு பழுத்த முடி கூட இல்லை. லா யஅரிஃபு மின்னா அஹதுன், எங்களில் யாருக்கும் ஒரு தாரண்டே தெரியும். அவர் சஹாபி அல்ல, மதீனத்து வாசி அல்ல. தெரிஞ்சிருந்தா தானே சொல்லுவாங்க இது இன்னாரண்டு. ஹதீஸ் அறிவிக்கின்ற சஹாபி சொல்றார், வெள்ளை நிறமாக ஆடு அணிஞ்சார், கருப்பு நிறமான முடி, பார்க்க சும்மா அலங்காரமான தோட்டம். எங்களில் யாருக்கும் அவரை தெரியாது. அவர் ஒரு பிரயாணி என்றதுக்குரிய அடையாளமும் இல்லை. பிரயாணியாக இருந்தால் உடெல்லாம் கலஞ்சி தூசி பட்டு கொண்டையெல்லாம் கிளறி இப்படித்தானே வரும். லா யுரா மின்ஹு அஸரு ஸஃபர், பிரயாணத்தின் அடையாளம் இல்லை. ஃப்ரெஷ் ஆள், அவ்வளோ ஃப்ரெஷ். ஹத்தா ஜலஸ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்து ரசூலுல்லாஹ்வோட முன்னால வந்து உட்கார்ந்தார். ஃபஅஸ்னத ருக்பத்தைஹி இலா ருக்பத்தைஹி, சஹாபாக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆச்சரியம், சாரண்டு தெரியா. அப்படியே ரசூலுல்லாஹ்வோட முன்னால வந்து உட்கார்ந்தார்கள். அவருடைய முட்டங்காலையும் ரசூலுல்லாஹ்வோட முட்டங்காலையும் இப்படி சேர்த்து உட்கார்ந்தார். எப்படி? ரசூலுல்லாஹ் காலை மடிச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் தூரமாக தள்ளி கூட உட்காரல் அவர். ஃபஅஸ்னத ருக்பத்தைஹி இலா ருக்பத்தைஹி, இப்படி ரசூலுல்லாஹ்வோட முட்டங்கால சேர்த்து உட்கார்ந்தார். வவதஅ கஃபைஹி அலா ஃபகிதைஹி, 2 கையையும் அவருடைய தொடைக்கு மேலே வேங்கி ஒரு ஒழுக்கமாக அதபாக உட்கார்ந்து கொண்டார். ஃபகால், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அக்பிர்னி அனில் ஈமான், அல்லாஹ்வின் தூதரே ஈமான் என்றால் எனக்கு என்னவென்று கற்றுத்தாருங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் நீங்கள் யாருன்னு கேட்கவும் இல்லை, ஒன்றும் சொல்லவும் இல்லை. இப்படி ஒன்றுமே இல்லை. கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில், அல் ஈமானு, ஈமான் என்பது அன் துமின பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், ரசூல்மார்களை நம்பணும், கதா கதிர் அல்லாஹ் என்று நம்பணும், நலவு தீன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வாரது என்று நம்புறது தான் ஈமான் என்றாங்க. சதக்த என்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த மனிதர் சொல்கிறார், உண்மை உரைத்தீர். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். இவரே கேள்வி கேட்கிறார், ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, உண்மை உயர்த்தீர் என்று இவர் சொல்கிறார். அப்ப ஏற்கனவே இவருக்கு தெரிஞ்சிக்க உண்மை, ஏன் இவர் உண்மை சொன்னீர் என்று ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். திருப்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அக்பிர்னி அனில் இஸ்லாம், எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாருங்க என்றார்கள். ரசூலுல்லாஹ், அல் இஸ்லாமு, இஸ்லாம் என்பது அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்றது. துகீமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுறது, நோன்பு நோக்குறது, ஜக்காத்து கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, 5 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சதக்த, அவர் பார்த்து சொல்றாங்க, உண்மை உரைத்தீர். ஆச்சரியம், என்ன நடக்குது? திருப்பி அந்த மனிதர் கேட்கிறார், அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பற்றி சொல்லுங்கள், நலவு நன்மை நற்காரியத்தை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக்,
இஹ்சான்டா என்ன தெரியுமா? நீங்க தொழுற நேரத்தில், நீங்க அல்லாஹ்வை வணங்குற நேரத்தில் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஃபீலிங்ல வணங்குறது, அந்த சிந்தனையில வணங்குறது. அல்லாஹ் உங்களை பார்க்காவிட்டாலும் நீங்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வுல வணங்குகிறதான் இஹ்சான் என்றாங்க. இப்படி நிறைய கேள்விகள் வந்தது. என்ன டைம் போதா, நான் சும்மா சொல்றேன். இப்படி நிறைய கேள்விகள் வந்தது. சொல்லிட்டு அவர் போயிட்டார். சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் போயிட்டார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்கள், குறிப்பா உமர் இப்னு கத்தாபை பார்த்து கேட்டார்கள், உமரே தெரியுமா யார் என்றது? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் ஜிப்ரீல். அவர்தான் ஜிப்ரீல் மனித வடிவத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை எத்தி வைக்க வந்திருக்கிறார். கேள்வி பதில் அடிப்படையில் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இஸ்லாத்தையும் ஈமானையும் பற்றி சொல்லி தர வந்தார். அவர் ஜிப்ரீல் இந்த இந்த ஹதீஸ்ல சம்பந்தப்படுறதுனால அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்வார்கள்? ஹதீஸு ஜிப்ரீல். இஸ்லாம் என்பது ரெண்டு பகுதி, ஈமானும் இஸ்லாமும். ஈமான் என்றா என்ன? நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது, பிலீவ்னஸ். எதெல்லாம் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமோ அதுக்கெல்லாம் பேர் ஈமானுடைய பகுதி. அதுக்குத்தான் பேர் அகீதா. சில நேரத்தில் சில பயானுகள்ல, சில எழுத்துக்கள்ல சில அறிஞர்கள் பேசக்கூடிய அகீதா அகீதான்வார்கள். என்ன அகீதான்ற? அகீதான்றது இஸ்லாமுடைய பேசிக். இஸ்லாமுடைய ஒரு வீட்டுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் முக்கியமோ, இஸ்லாம் என்ற பகுதிக்கு ஃபவுண்டேஷன் தான் என்னது? அகீதா. மனிதனுடைய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வை நம்புற, வேதங்களை நம்புற, மறுமையை நம்புற, திருப்பி மனிதன் எழுப்பப்படுவான் என்பது நம்புற, சுவர்க்க நரகத்தை நம்புற, எங்களுடைய நன்மை தீமையை அல்லாஹ் மீசான்ல போட்டு நிறுப்பான் என்பது நம்புற, நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டவைகள் எல்லாம் அகீதாக்குள் வரும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. அது நாங்கள் கட்டாயம் படிச்சுத்தான் ஆகணும். காரணம், அது சம்பந்தமா படிக்கிற நேரத்தில் அதுக்குரிய விளக்கம் நாங்கள் சொல்லுவோம். அகீதால யாராவது தவறான கொள்கை வந்தா இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியில வைத்துருவார். அகீதா விஷயத்துல மிக கவனமாக இருக்கும். அதை நாங்கள் இப்ப படிச்சு தரல, அதை நாங்கள் படிப்போம். அடுத்தது இஸ்லாம். இஸ்லாம் என்ற பகுதி உலகத்துல நாங்கள் செயல்ல அமல்களாக செய்யக்கூடிய பகுதிக்கு பேர் தான் இஸ்லாம். அந்த பகுதியில தான் ஃபிக்ஹ் என்ற பகுதி வரப்போகிறது. அதாவது எப்படி நாங்கள் தொழணும், அல்லாஹ் உலகத்தில் எங்களுக்கு என்ன சட்டத்தை தந்திருக்கிறான், சட்டங்களை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், சட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்தணும், எது கூடும் எது கூடா, எது ஹலால் எது ஹராம், எது சுன்னத்து எது வாஜிபு, இவைகளை பற்றி படிப்பது தான் ஃபிக்ஹ். நாங்கள் எங்கிருந்து ஆரம்பிப்போம்? ஃபிக்ஹில் இருந்து ஆரம்பிப்போம். ஏன் காரணம்? ரொம்ப தொல்லை இந்த பகுதியில் தான், பெரிய தொல்லை. வருஷம் 364 நோன்பு வந்தா தஹஜ்ஜத்துக்கும் வித்ருக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரே கேள்வி, தஹஜ்ஜத் என்ன, வித்ரண்டா என்ன, கியாமுல் லைலனா என்னன்னு தெரியா. அடிக்கடி ஆண்கள் பெண்களை பார்த்தா ஒழு முறியுமா முடியாதா, அடிக்கடி கேள்வி. தொழுகை சரியாக தொழ தெரியா, தொழுகை எப்படி முறியும் என்று தெரியா, உதுவை சரியா செய்ய தெரியா, நீரின் வகைகள் தெரியா, நஜிஸை எப்படி கையாள ஒன்றுமே தெரியாது. டெய்லி கேள்வி எல்லா வீட்லையும் தான். திருப்பி 1000 தடவை சொன்னாலும் கேள்வி திருப்பி வரத்தான் செய்கிறது. அதனால இந்த கிளாஸை நாங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? காரணம், நாங்கள் எல்லாம் அமல் செய்கிறோம். அமல் செய்யறதுக்குரிய காரணம் சரியான அமலாக அமல் செய்யும். நாங்கள்லாம் சும்மா அமல் செஞ்சுட்டு நாளை மறுமையில பேத்து இந்த பாரு உண்டு அமலை பூர்ணம் இல்லை, பூர்ணமான கூலி இல்லை, இது ரிஜெக்ட், போ, நீ சரியா தொழல, நீ சரியா ஒழுவெடுக்கல, உன் ஜக்காத் கூடாது, உன் இந்த காரியம் கூடாது என்றால் எங்களை விட நஷ்டவாளி யாருமே இல்லை. அதனால இபாதத்துடைய பகுதி இதில் கலந்து வாரதனால இதை பற்றி தெளிவான விளக்கம் எங்களுக்கு இருக்கும். அப்பதான் இபாதத்தை சரியாக செய்யும். இபாதத்தை சரியாக இருந்தால்தான் நாளை மறுமையில முழுமையான கூலி. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபிக்ஹ் என்ற பகுதியை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேச இருக்கிறோம். அதில் வரப்போறது சுத்தம் சம்பந்தமான பாடங்கள். அதே மாதிரி நஜிஸ், எதை பார்த்து நஜிஸ், நஜிஸ் எப்படி துப்புரவு செய்கிற, இதில் வார ஹிலாபுகளும் இதில் வார வஸ்வாசும், அல்லாஹ் செல்லிடங்களாஜாய் வஸ்வாஸ், மார்க்க அறிவில்லாதன் காரணமாக நஜிஸ் இல்லாததையும் நஜிஸாக சில நேரத்தில் சில மனிதர், ஆண்களும் தான் பெண்களும் தான், நஜிஸே இல்லை ஆனால் தொழுகை எப்படி போடுவார்கள்? காரணம், துப்புரவில்லைன்னுவாங்க. இஸ்லாத்தின் பார்வையில் அது நஜிஸே இல்லை, அவருக்கு தொழலாம்.
வக்த மிஸ் ஆகக்கூடாது, வக்த தாண்டக்கூடாது. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் அதை நஜிஸாக நினைச்சிருக்கிறார்கள். என் உடம்பு நஜிஸ், என் உடுப்புல நஜிஸ் பட்டு நஜிஸ்மாயி இருக்குது. இதெல்லாம் நீங்க நாங்க நினைச்சு நஜிஸை தீர்மானிக்க இயலாது. மார்க்கத்தில் சட்ட வரம்பொண்டு இருக்குது, இது தெளிவாக சொல்லப்படலை. அதனால அது சம்பந்தமான விளக்கம்தான் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் ஃபிக்ஹ் கிளாஸ் என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து கொண்டு போக இருக்கிறோம். அதில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முடியுமான அளவுக்கு சொல்லப்படுகின்ற செய்திகளை எடுத்துக்கோங்க. நான் முடியுமான அளவுக்கு அதற்கான டியூட் ஒன்று தர பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ் தயாரித்து. அப்படி இல்லாட்டியும் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம், நான் ஒரு 40 நிமிஷம் அந்த கிளாஸ் நடத்துவேன். ஒரு 10 நிமிஷம் அதுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும். பேசப்பட்ட செய்திகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த வகுப்பு நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டு, அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், தொடர்ந்து இந்த கிளாஸை, இந்த மார்க்க நிகழ்ச்சியை செய்கிறதுக்கான ஒத்துழைப்பு நீங்கள் தொடர்ந்து வாரது மட்டுமல்ல, யார் சரி ஒருத்தரை 2 பேரை இன்னும் ஆட்களை இதுக்கு எப்படியான முறையில் சரி கலந்து கொள்ள வைக்க பாருங்கள். அது பெரிய நன்மையான காரியம். அதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய ஆட்கள் இதை இன்னும் திறமாக செய்கிறதுக்கு நாங்கள் எத்தனையோ வாட்ஸ்அப் குரூப் செய்கிறோம். ஓ லெவல் குரூப், ஏ லெவல் குரூப், அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறோம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கான ஒரு நல்ல ஒரு டீம், மூத்தவங்க இருக்கிறாங்க, இளமாட்கள் இருக்கிறாங்க, எல்லாருடைய நம்பரையும் நீங்கள் ஒரு ஏதோ ரியால் சாலிஹின் பெண்கள் லேடிஸ் பயான் நிகழ்ச்சின்னு சரி ஒரு குரூப் ஒன்றை போட்டு இன்னும் ஆட்களையும் எட் பண்ணி அதில் எங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். இன்றைக்கு கிளாஸ் வருது, நாளைக்கு வருது, இன்னார் பேசுகிறார், இன்ன தலைப்பில் வரப்போகுது. ஒரு ஞாபகமூட்டல், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஞாபகமூட்டுங்கள், ஞாபகமூட்டுவது என்பது முஃமின்களுக்கு பிரயோஜனம் தரும். அதனால் அது பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இன்னும் யாரெல்லாம் அதில் இணைச்சு கொள்ளலுமோ அப்படியான ஒரு குரூப் ஒன்று செஞ்சு இதை ஆர்கனைஸ் பண்ணுவோம். அல்லாஹ் தஆலா பெரிய கூலியை தருவான். இதில் ஒரு மிஸ்யூஸ் பண்ணிடாமல் இதை சரியாக ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்கனைசிங் கமிட்டி ஒன்று நீங்கள் செஞ்சு கொண்டு சம்மந்தப்பட்ட ஆட்களோட அதை கண்டெக்ட் பண்ணி அதை செஞ்சு கொள்ளலுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் மிச்ச காலத்துக்கு பிறகு நிறைய பேர் சொல்லி பெரிய பாட்டுக்கு ஒரு சிரமத்துக்கு மத்தியில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இடையில உடஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் இந்த கிளாஸ் முன்னுக்கு போகணும், நிறைய பேர் வரணும், நிறைய பேருக்கு இதில் விளக்கம் கிடைக்கணும் என்றது எங்களுடைய மிக பிரதானமான நோக்கம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து பிரமாண்டமான கூலியை தரணும் என்று சொல்லி பிரார்த்தனை செஞ்சு கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நாங்கள் கூட்டத்தை முடிக்கிற நேரத்தில் முக்கியமான துவா, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு